ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த நிஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம நிஷா கிச்சனில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ரெசிபி ஃபிஷ் கிரேவி மசாலா. இது எப்படி செய்யலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு நிஷா கிச்சன். வாங்க வியூவர்ஸ், இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். ஃபிஷ் கிரேவி மசாலா செய்யறதுக்கு இப்போ நம்ம ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். பேன் சூடானோன்னா அதுக்கு தேவையான அளவு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இதுக்கு வந்து இப்போ நம்ம மசாலா வந்து என்னென்ன அரைக்கலான்றதை பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துருக்கு. இதில் வந்து அரை மூடி தேங்காய் வந்து கீறி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கு. அதை சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 11 காஞ்ச மிளகா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சம் சீரகம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போ மசாலா நம்ம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே ஒரு பெரிய தக்காளி 1, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்கு தக்கனாப்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஷஃபா அங்கே பக்கத்தில் சொல்லுவோம்மா, ஃபோன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லு. இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப நல்ல ஸ்பைசியாக இருக்கும். இந்த ஃபிஷ் கிரேவி மசாலா வந்து
இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ அந்த ஜாரை மட்டும் லைட்டாக அலசி ஊற்றிக்கிட்டால் போதும். அந்த அளவு வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்தா போதும். இப்போ நம்ம இது கூட ஊற வச்சிருந்த ஃபிஷ்ஷை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம லைட்டாக மசாலா அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் வந்து குக் ஆகட்டும். நமக்கு வந்து ஃபிஷ் கிரேவி மசாலா வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப ஸ்பைசியான கிரேவி. இது வந்து வெறும் ஒயிட் ரைஸோட இது வெறும் இந்த கிரேவி மட்டும் வச்சு சாப்பிட்டாலே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வேறு எதுவுமே சைடிஷ் தேவை கிடையாது. இதே இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் குக் ஆகட்டும். இதை நீங்கள் அப்படியே கிளறதா இருந்தால் கூட நீங்கள் கரண்டி போட்டு கிளறக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும்னா நீங்கள் இப்படி கடாயை வந்து லைட்டாக கையில் ஷேக் பண்ணி விட்டால் போதும். கரண்டி போட்டு கிளறாதீங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருந்த ஃபிஷ் கிரேவியை பார்க்கலாம். பாருங்கள், ஃபிஷ் கிரேவி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சு இப்போ காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு. இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு வெறும்னே இந்த ஃபிஷ் கிரேவி மட்டும் வச்சே சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இன்ஷால்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் டேஸ்டியான ஸ்பைசியான ரெசிபி. இன்ஷால்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபிஷ் கிரேவி வந்து நீங்கள் சப்பாத்தி, தோசை இது எதுக்கு வேணாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்ஷால்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ வியூவர்ஸ். நிஷா கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.